ஐபிஎஸ் படிச்சேன்னு சொல்ற ஒரு ஆளுநர் ரவி கூமுட்டத்தனத்தை விட ரொம்ப மோசமான வார்த்தை எனக்கு கிடைக்கல. நான் கவர்னர் பதவிக்கு மரியாதைனால நான் வார்த்தையை பயன்படுத்த விரும்பல. இப்படிப்பட்ட வேலிதாடு வெள்ளாடுகள், சட்டத்தின் வேலியை தாண்டுகின்ற வெள்ளாடுதான் கவர்னர் ரவி. பொன்முடி வழக்கில கீழ் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பே விமர்சனத்துக்கு உட்பட்டது. நான் ஒரு வழக்கறிஞராக சொல்றேன், இந்த தீர்ப்பை தவறான தீர்ப்பாக தான் நான் கருதுகிறேன். உண்மையிலேயே பிரதமர் அவர் கண்ணாடி அவர் முகத்துல பார்த்துட்டு தான் பேசுறாரான்னு தெரியல. கண்ணாடி மாலையிலிருந்து கல்லெறிகிறார், மல்லாக்கா படுத்துட்டு எச்சியை துப்புறார். மணிப்பூர் மாநிலத்தில் பெண்களின் கற்பு சூறையாடப்பட்டதை உலகமே அறிந்து வெற்றி தலை உணர்ந்தது இந்தியாவின். நாடாளுமன்றத்துக்கு வராமலே ஓடி ஒளிந்த ஒரு மானங்கெட்ட ஈனங்கெட்ட பிரதமர் இந்தியாவில் யாரு கேட்டா மோடி தான். தன்மானம் இருந்தா, ரோசம் இருந்தா, வெக்கம் இருந்தா, கோயம்புத்தூர்ல பெண்களுக்கு நாங்க பாதுகாப்பா இருப்போம்னு சொல்றதுக்கு வெக்கம் இல்ல. வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பது அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தோட பொதுச் செயலாளரும் வழக்கறிஞரும் ஆகிய தோழர் பசுமன் பாண்டியன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இன்னைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, ஆளுநர் ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. அது என்னன்னாக்க, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பொன்முடிக்கு மீண்டும் அமைச்சராக பதவி ஏற்கணும்னு சொல்லிட்டு நேற்று ஒரு கடிதம் முன்னாடியே கொடுத்துட்டாரு. ஆனா இன்னைக்கு 2 நாள் கழிச்சு ஆளுநர் அவர்கள் என்னால அமைச்சராக பொறுப்பு அவருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்க முடியாது, அவர் ஒரு ஊழல் குற்றவாளி, அதனால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதில் அறிக்கை ஒண்ணு கொடுத்திருக்காரு. இந்த அறிக்கை இப்ப சிஎம் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கலான்றாரு. ஒரு உச்ச நீதிமன்றம் அவரை குற்ற வழக்குல ரிலீஸ் பண்ணிருச்சு, தற்காலிகமா நிறுத்தி வச்சிருச்சு. ஒரு வழக்கறிஞரா இவருடைய அறிக்கையை உங்களுடைய பார்வையில இருந்து சொல்லுங்க. அரசியல் அமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய நெறிமுறைகளை, சட்ட வரைமுறைகளை ஆளுநர் தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். சட்டத்துக்கு விரோதமாக சட்ட மரபுகளை தொடர்ந்து மீறுகிறார் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. நீங்க மறைந்த முதலமைச்சர் மாண்புமிகு புரட்சித்துறை அம்மா அவர்கள் இதே போன்றுதான் ஒரு வழக்கில் இருந்தார். அந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் கர்நாடகத்தில் அவருக்கு எதிராக தண்டனை வழங்கப்பட்டது. உடனடியாக உச்ச நீதிமன்றத்திலே அவர் சிறைக்கு சென்றார். குன்கா நீதிபதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தவரை நேரடியாக சிறைக்கு அனுப்பினார். பரப்பு நகரகார சிறையில் இருந்தார். சிறையிலிருந்துதான் மேல்முறையீடும் அந்த வழக்குக்கு தடையாணையும் பெற்றார். தடையாணையை பெற்றவுடனே மீண்டும் முதல்வராக பதவி பிரமாணம் எடுத்தார். 1க்கு 2 முறை நடந்த சமாச்சாரம். இவர் எப்படி ஒருவரை குற்றவாளி என்று சொல்ல முடியும்? கீழே ஒரு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு என்று சொன்னால் அந்த தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் நிறுத்தி வைக்கிறது. மேல் விசாரணை நடைபெறும். மேல் விசாரணை முடியும் வரை அவர் குற்றவாளி கிடையாது தான் அவர் வழக்கறிஞராக சொல்ல முடியும். ஆனா ஒரு ஐபிஎஸ் படிச்சேன்னு சொல்ற ஒரு ஆளுநர் ரவி கூமுட்டத்தனத்தை விட ரொம்ப மோசமான வார்த்தை எனக்கு கிடைக்கல. நான் கவர்னர் பதவிக்கு மரியாதைனால நான் வார்த்தையை பயன்படுத்த விரும்பல. சராசரி ஒரு முட்டாள்தனமான வேலையில் தான் கவர்னர் ஈடுபடுகிறார் என்பதுதான் நான் சொல்ல வேண்டிய குற்றச்சாட்டு. தொடர்ச்சியாக ஏற்கனவே இதே மாதிரி பல்வேறு கட்டங்களில் அவர் நடந்து கொண்ட முறைகளுக்கு சட்ட ரீதியாக அவங்களுக்கு குட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உச்ச நீதிமன்றமே உங்களுடைய வேலை ஒரு தபால்காரன் வேலைதான் சொல்லியிருக்கு. பேரறிவாளன் வழக்குல சொல்லப்பட்டது. தொடர்ச்சியாக உச்ச நீதிமன்றம் கவர்னருக்கு அதிகாரம் என்னன்னு சொல்லுது. அதிகார வரம்பை மீறி ஒரு RSS காரர் போல செயல்படுகிறார் கவர்னர் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. இது நீதிமன்றத்துக்கு சென்றால் நீதிமன்றமே உடனே பதவி பிரமாணம் செய்யும் சொல்றவங்க உத்தரவு விட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். தொடர்ந்து அசிங்கப்படுகிறார் நீதிமன்றத்திலே. பாஜக கட்சி இன்றைய தினம் பத்திர வழக்குகளை கூட எவ்வளவு கேவலமான முறையிலே நடந்து கொண்டார்கள் என்பதை நாடு இன்றைக்கு அறிந்து கொண்டிருக்கிறது. அதுதான் இவர்களுக்கு மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க இருக்கிறது.
உச்ச நீதிமன்றம் கொடுத்த ஆணையின் அடிப்படையில் தான் வங்கி இன்றைக்கு தேர்தல் பத்திரத்திலே வாங்கியவுடைய பெயர்களை எல்லாம் வெளியிட்டிருக்கிறார்கள். இதனுடைய உச்சகட்ட ஊழல் எல்லாம் இன்றைக்கு வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் மூடி மறைப்பதற்காக இங்கே கவர்னர் உட்கார்ந்து கொண்டு தேவையில்லாத வேலை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி பொன்முடி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக மீண்டும் அந்த இடத்துக்கு வரும்போது ஏன் அமைச்சராக வரக்கூடாது? வாய்ப்பு இருக்குல்ல. இந்த வாய்ப்புகளை, சட்ட வாய்ப்புகளை, சட்ட தகுதிகளை, சட்ட மரபுகளை தொடர்ந்து ஆளுநர் ரவி திட்டமிட்டு தமிழகத்திலே ஒரு அமளியை உருவாக்க வேண்டும், தமிழகத்திலே ஒரு கொந்தளிப்பை உருவாக்க வேண்டும் என்று கருதி தேவையில்லாத சர்ச்சைகளில் தினசரி விளம்பரம் தன்னுடைய பெயர் பத்திரிகையில வர வேண்டுவதற்காக தேவையில்லாத வேலையில் ஈடுபடுகிறார். ஒன்றிய அரசு இப்படிப்பட்ட வேலிதாடும் வெள்ளாடுகள், சட்டத்தின் வேலையை தாண்டுகின்ற வெள்ளாடுதான் கவர்னர் ரவி. இந்த ரவியை திரும்ப பெற வேண்டும் என்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகள், ஒட்டுமொத்த ஜனநாயகத்தை உருவாக்குகின்ற மக்கள் விரும்புகிறோம். ரவி தொடர்ந்து தன்னுடைய அடாவடித்தனத்தை, சட்ட விதிமுறை மீறல்களை தொடர்ந்தால் சரியான பாடத்தை சட்டம் அவருக்கு வழங்கும், நீதிமன்றம் அவருக்கு வழங்கும். தேவைப்பட்டால் ஆளுநர் ரவி தண்டிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை நான் இந்த நேரத்திலே தெளிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ தேர்தல் நேரத்துல ஒரு திமுகவோட முன்னாள் மந்திரி மேல ஊழல் வழக்கு சொல்லி பதவி பிரமாணம் செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க. அது மக்கள் மத்தியில ஒரு கெட்ட பேர் உண்டாகும், அது திமுகவுக்கு பலவீனம் அடையும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட கூட அவர் அந்த மாதிரி பண்ணலாம். இது திமுகவுக்கு எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நிச்சயமாக இது பின்னடைவை ஏற்படுத்தாது. நான் ஒரு வழக்கறிஞராக சொல்றேன், பொன்முடி வழக்கில கீழ் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பே விமர்சனத்துக்கு உட்பட்டது. நான் ஒரு வழக்கறிஞராக சொல்றேன், இந்த தீர்ப்பை தவறான தீர்ப்பாக தான் நான் கருதுகிறேன். காரணம், அவர் அமைச்சராக இருந்து அந்த அமைச்சர் பதவியை தவறாக பயன்படுத்தி சொத்து சேர்க்கவில்லை என்பதற்கான ஆதாரங்கள் அனைத்தும் அங்கே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய மனைவி அமைச்சர் என்ற பதவியை பயன்படுத்தி, தன் கணவர் அமைச்சர் என்ற பயன்படுத்தி தவறான முறையில் சொத்து சேர்க்கல. வருமான வரித்துறை ஒழுங்காக கட்டப்பட்டிருக்கிறது. வருமான வரித்துறையை ஒழுங்காக கட்டினாலும் அதை நாங்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ள மாட்டேன் என்று கீழ் நீதிமன்றத்திலே தீர்ப்பிலே சொல்லப்பட்டுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே நிச்சயமாக பொன்முடி மீது இந்த ஊழல் வழக்கு உச்ச நீதிமன்றத்திலே நிரபராதி என்ற அடிப்படையில் விடுதலை செய்யப்படுவார் என்பது என் வழக்கறிஞர் என்ற பார்வையில் நான் சொல்லுகின்றது. அதை போன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இன்றல்ல நேற்றல்ல, நீங்க எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கிய உடனேயே பாலதண்டாயுதம், இருக்கக்கூடிய மோகன் குமாரமங்கலம், இவங்கெல்லாம் டெல்லிக்கே போய் ஊழல் பட்டியல் இந்திரா காந்தி அன்றைக்கு பிரதமர் கொடுத்தாங்க. கொடுத்தது மட்டுமல்ல, சர்க்காரியா கமிஷன் அமைச்சாங்க. சர்க்காரியா கமிஷன்ல எந்த விதமான ஊழல் இல்லை என்று சொல்லி அந்த கமிஷனே மூடப்பட்டது. இன்றைக்கு வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கலைஞர் அவர்கள் 6 முறைக்கு மேல முதலமைச்சர். நம்முடைய திராவிட மாடலுடைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் சாதாரணமாக சட்டமன்ற உறுப்பினராக, தொடர்ச்சியாக சென்னை மாநகரத்துடைய மேயராக, தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக, துணை முதல்வராக, இன்றைக்கு முதல்வராக, எதிர்கட்சி தலைவராக இவ்வளவு அரசு பதவியில் இருந்திருக்கிறார். விரல் நீட்டி அவர் மீது எந்த ஊழல் குற்றச்சாட்டும் சொல்ல முடியல. திமுக காரங்க மேல யாரு மேல இதுவரைக்கும் ஊழல் வழக்குல தண்டிக்கப்படல. செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கிறான்னு சொன்னால் அவர் இந்த 3 ஆண்டு காலம் திமுக அமைச்சரை ஊழல் செய்தார் என்பதற்காக அல்ல. அவர் மீது சொன்ன குற்றச்சாட்டு எல்லாம் அதிமுக அவர் அமைச்சராக இருந்த போது நடந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறார்கள். அதுவும் வழக்கின் முடிவு வரை காத்திருக்கலாம். பழிவாங்க நோக்கத்தோடு அவரை சிறையில் வச்சிருக்கிறாங்க. அதை போன்று மக்களுக்கு தெளிவா தெரியும் யார் ஊழல் பேர்வழி, யார் லஞ்ச பேர்வழி, யாருடைய ஆட்சியிலே ஊழல் அதிகமாக நடைபெற்றது. திமுக தலைவர் கலைஞர் மீதோ அவருடைய வாரிசுகள் மீதோ இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம், இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக 6 முறை 7 முறை தொடர்ச்சியா அமைச்சரா இருக்காங்க. துரைமுருகன் எல்லாம் தொடர்ச்சியா 11 முறைக்கு மேல சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர். யார் மீதாவது ஊழல் குற்றச்சாட்டு வரை நிரூபிக்கப்பட்டிருக்கா? ஜெகத் ரட்சகன் வீட்டுல ரைடு,
ஏவா வீட்டுல ரைடு, நீ எங்க ரைடு போனாலும் எதுவும் இங்க நடக்கல. காரணம் எல்லாம் வருமானத்துக்கு உட்பட்டு அவங்க வருமான வரி ஒழுங்கா கட்டி, சொத்து வரி கட்டி, எல்லாம் ஒழுக்கமான முறையில தான் தொழில் எல்லாம் பண்றாங்க. ஆனா மக்கள் மத்தியிலே அவர்கள் பதவியில் இருக்கிற காரணத்தால் அவர்களை நாம் புலிவாரி தூட்ட வேண்டும் என்ற அடிப்படையில பாஜக அதை ஈடுபடுது. இங்க எடுக்காது. நீங்க தேர்தல் பத்திர விஷயத்திலே எவ்வளவு பெரிய ஊழல் பெருவழியாக நீங்க இருக்கிறீங்க, யாரெல்லாம் ஈடியை வச்சு மிரட்டி, அமலாக்கத்துறை வச்சு மிரட்டி, வருமான வரித்துறையை வச்சு மிரட்டி, நீங்க எவ்வளவு கோடான கோடி கொள்ளையடிச்சிருக்கீங்க தேர்தல் பத்திரம் என்ற பேர்லன்றது இன்னைக்கு வெளிச்சமாயிருச்சு. அதனால மக்கள் மத்தியில திமுகவுக்கு நிச்சயமாக இது பின்னடைவை ஏற்படுத்தாது. இவர்கள் பழிவாங்குகின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை. நேர்மையாக நியாயமாக ஒரு திராவிட மாடல் அரசை அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும், அனைவரும் சமம் என்கின்ற அடிப்படையில் தமிழகத்திலே இந்தியாவிலே தலை சிறந்த ஆட்சியை திமுக நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சிக்கு அவப்பெயர்ப்படுத்துவதற்காக ஊழல் பெருவழிகள் ஒன்றிய அரசு, மோடி அரசு பழிவாங்குகிறது என்றுதான் மக்கள் மத்தியில இன்னைக்கு பேச்சாக இருக்கிறது. சரிங்க சொல்லுங்க. இன்னைக்கு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் பேசும்போது பெண்களை நாங்க சக்தியா பாக்குறேன், அதாவது கடவுளோட ஒப்பிடுவாரு பெண்களை சக்தியா பாக்குறேன், பெண்களுக்கு ஒண்ணுன்னா அந்த சக்திக்கு ஒண்ணுன்னா என் உயிரை கூட கொடுத்து நான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெண்களை பக்கத்துல வச்சுட்டு உருகி பேசுறாரு, அன்போட பாசத்தோட. அது குறித்து உங்களுடைய உண்மையிலேயே பிரதமர் அவர் கண்ணாடி அவர் முகத்துல பார்த்துட்டு தான் பேசுறாரான்னு தெரியல. கண்ணாடி மாலிருந்து கல்லறிகிறார், மல்லாக்கா படுத்துட்டு எச்சியை துப்புறார். மணிப்பூர் மாநிலத்தில் பெண்களின் கற்பு சூறையாடப்பட்டதை உலகமே அறிந்து வெக்கி தலை உணர்ந்தது இந்தியாவின் நினைத்து. எவ்வளவு ஒரு கேவலமான, கீழ்த்தரமான, அசிங்கமான, ஆபாசமான முறையிலே ஒன்றிய அரசுடைய துணையோடு அங்க இருக்கக்கூடிய பாஜக அரசு மணிப்பூர் மாநிலத்துல 2 பெண்களை பட்ட பகல சர்வ சாதாரணமா, அதுவும் முன்னாள் இராணுவத்துடைய மனைவியை பல பேர் கூடி பாலியல் தொல்லை கொடுத்து நிர்வாணமாக ஊர்வலம் நடத்தி அசிங்கப்படுத்தினார்கள். பல்லாயிரக்கணக்கான பழங்குடி மக்கள் அங்கு இறந்திருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான பெண்களுடைய கற்பு சூறையாடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் மணிப்பூர் மாநிலத்திற்கு போகாமல் தமிழகத்துக்கு வாரத்துக்கு ஒரு நாள் டீ குடிக்க வர மாதிரி வந்துட்டு போறிய வெக்கம் சூடு சுரண மோடிக்கு இருக்கா நான் கேட்கிறேன். என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டா, மணிப்பூர் மாநிலம் இந்தியாவில் இருக்கா இல்லையா? இந்த மணிப்பூர் மாநில விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்துக்கு வராமலே ஓடி ஒளிந்த ஒரு மானங்கெட்ட ஈனங்கெட்ட பிரதமர் இந்தியாவில் யாருன்னு கேட்டா மோடி தான். தன்மானம் இருந்தா, ரோசம் இருந்தா, வெக்கம் இருந்தா, எதிர்கட்சிகள் எழுப்பிய மணிப்பூர் பெண்களுடைய கற்பனை குறித்த விவகாரத்துக்கு பதில் சொல்வதற்கு இந்த பிரதமருக்கு துணிச்சல் இருந்துச்சா? கோயம்புத்தூர்ல பெண்களுக்கு நாங்கள் பாதுகாப்பா இருப்போம்னு சொல்றதுக்கு வெக்கம் இல்ல? இங்கே இந்தியாவிலேயே பெண்களுக்கு முதலாக வாக்குரிமை கொடுத்தது திராவிட இயக்கம், நீதி கட்சி. இந்தியாவிலேயே பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தது திமுக ஆட்சி. பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று சொன்னது திராவிட முன்னேற்ற கழகம், கோரிக்கை வைத்தது தந்தை பெரியார். செங்கல்பட்டு மாநாடு 1929. உங்க கட்சியின் RSS கொள்கை என்ன? பெண்களை போக பொருளாக பார்க்கிறவர்கள், பார்ப்பன பெண்களையும் சூத்திரச்சி என்று சொல்லக்கூடியவர்கள் இல்லையா? நீங்க இருக்க கட்சி பெண்களுக்கு என்ன நிலைமை? சொத்தில் சமூக சொல்ல போறீங்களா? ஐயப்பன் கோயில் வழக்குல நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துச்சு, பெண்கள் ஐயப்பன் கோயிலுக்கு போலான்னு சொல்லி பாஜக ஏற்றுக்கொண்டீங்களா? உத்தரப்பிரதேசத்துல மொட்டையும் உத்தராட்ச கொட்டையும் போட்டு உட்கார்ந்துருக்க மாநில முதலமைச்சருடைய ஆட்சியில பெண்களை, அதுவும் குறிப்பிட்ட தலித் பெண்களை, பழங்குடி பெண்களை பட்ட பகல்ல வீட்டிலே தூக்கிட்டு போய் கற்பழிச்சுட்டு காவல் நிலையத்துல புகார் கொடுத்தா அந்த காவல் நிலைய அதிகாரிகள் பெற்றோருக்கே தெரியாம அந்த பெண்களை கற்பழிச்சு கொலை செய்யப்பட்ட தாழ்த்தப்பட்ட பெண்களை எரித்து விட்டு சாம்பலை கொண்டு வீட்டுல கொடுத்துட்டு போற ஆட்சி இன்னைக்கு கொடூரமான ஆட்சி. மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு தலைமையிலான பாஜக அரசு. குஜராத்ல பில்கிஸ் பானு நிறைய மாத கர்ப்பிணிய கற்பழிச்ச கொலைகார கூட்டம் இல்லையா? அந்த கொலை செஞ்ச கூட்டத்தை மன்னித்து
விடுதலை பண்ணிட்டு அவங்கள மாலை போட்டு வரவேற்ற கூட்டம் இல்லையா? பெண்களை பற்றி பேசுறதுக்கு என்ன யோக்கியம் இருக்கு? சட்டமன்ற தேர்தலில் அபிடவிட்ல மனைவி எனக்கு இருக்கிறான்னு சொல்றாரு. நாடாளுமன்ற தேர்தல் அபிடவிட்ல மனைவி இல்லைன்னு சொல்றாரு. இப்ப மனைவி இருக்கா இல்லையா அவருக்கு? முதல் ஒரு மனைவிக்கு என்ன நிலைமை? ஒரு திருமணமானவரா இல்லையா? மத்த வீட்டு பெண்களுக்கு உயிரை கொடுக்குறது இருக்கட்டும், உங்க நம்பி வந்த பெண் என்னாச்சு? விவகாரத்து பண்ணிட்டீங்களா? வாழ்றீங்களா? ஒரு பிரதமர், நாட்டின் பிரதமருடைய நிலைமை, குடும்ப நிலைமை எப்படி? அதனால பெண்களை பற்றிலாம் பேசுவதற்கு பாஜக கட்சிக்கோ சனாதனத்துக்கோ இந்த வர்ணாசிரம கோஷ்டிகளுக்கு சாவார்கர் கூட்டத்திற்கு கோல்வாக்கர் கூட்டத்திற்கு மோடிக்கு எந்த தகுதியும் இல்லை. பெண்களை உயரிய இடத்தில் வைப்பது திராவிட மாடல் அரசு. அதனால இன்றைக்கு நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் கூட இலவச பேருந்து, கலைஞர் உரிமை தொகை 1000, பெண்கள் முன்னேற்றம் தான். திராவிட இயக்கமே பெண்கள் முன்னேற்றத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான். யார் ஒடுக்கப்படுகிறார்களோ அடக்கப்படுகிறார்களோ அவர்களுடைய உரிமைகளுக்காக கொடுக்கும் இயக்கம் திராவிட இயக்கம். தொடர்ச்சியா நீங்க பெரியார் காலத்திலிருந்து, அண்ணா காலத்திலிருந்து, கலைஞர் காலத்திலிருந்து, எம்ஜிஆர் காலமா இருக்கட்டும், அம்மா ஜெயலலிதா காலமா இருக்கட்டும், இன்னைக்கு திராவிட மாடல் அரசு காலமா இருக்கட்டும், திராவிட இயக்கங்கள் பெண்களை பாதுகாக்கக்கூடிய இயக்கம். மாறாக இன்றைக்கு மோடி ஆட்சியில இந்தியா முழுவதும் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? பாஜக ஆளுகிற மாநிலங்களில் பாதுகாப்பு இருக்கா? பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்திருக்கீங்களா? பாலியல் கட்சி, இன்றைக்கு பாலியல் கட்சி எங்க இருக்குன்னு கேட்டா அது பாஜக கட்சி தான். அதனால மோடி பேசுவதில் எந்த விதமான ஒரு தகுதியும் இல்லை, தார்மீக நியாயம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்தா. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவையே இழிவுபடுத்துறாங்களே, அவங்களையே கட்டட திறப்பு பார்லிமெண்ட் அழைக்கிறார். இந்தியாவின் முதல் குடிமகள் நாடாளுமன்றம், புதிய நாடாளுமன்றத்தை அவங்களை திறக்க வைக்க வேணாம். நீங்க யாரை வச்சு, ஐயரை வச்சு திறந்துக்க, ஐயங்காரை வச்சு பூஜை நடத்தி திறந்துக்க. நாடாளுமன்ற திறப்பு விழாவுக்கு இந்தியாவின் முதல் குடிமகளை நீங்க அழைக்கவே இல்லையே. காரணம் பழங்குடி. தொட்டா தீட்டு, பார்த்தா தீட்டு, அவங்க வந்தாலே தீட்டு, கணவனில் இருந்த பெண், அதுபோக அவங்க பழங்குடி ஜாதி, இதான் வர்ணாசிரமா. நீ இந்தியாவுக்கே முதல் குடிமகளா இருக்கலாம், ஆனா நாங்க கட்டுற புதிய நாடாளுமன்றத்திற்கு வந்தா தீட்டுப்பட்டு போயிடும். பாபு ஜெகஜீவன் இப்படி சங்கரானந்தோடைய சிலையை திறந்து வைக்கும் போது பார்ப்பவர்கள் எல்லாம் போய் அங்க கங்கை தண்ணியை கொண்டு வந்து கழுவுனாங்களோ, அது மாதிரி மீறி முர்மு வந்தா கங்கை தண்ணியை கொண்டு வந்து கழுவிருப்பாங்க. இதான் உண்மை. ராம்நாத் கோவிந்த் இருந்தார், முன்னாள் ஜனாதிபதி. அவரை வந்து இதே ராமர் கோவில் திறப்புல அடிக்கல் நாட்டுக்கு கூப்பிடல. ஏன்னா அவர் வந்து ஒரு தாழ்த்தப்பட்டவர். அவர் போன அந்த இடம் தீட்டுப்பட்டார். அவள் புரடம் தீட்டுப்படாது, இவாளெல்லாம் தீட்டுப்பட்டவர்கள் உங்களுடைய பாஷையில. இன்னைக்கு பெண்களுக்கு என்ன, முர்மு வந்து நாங்க ஒரு பழங்குடியை சேர்ந்த பெண்ணை நாங்க முதல் குடிமகள் ஆக்கியிருக்கோம், நாங்க வந்து நாட்டுல ஜனாதிபதி சுடையிலே தவிர அவங்களுக்கு என்ன மரியாதை கொடுத்திருக்கீங்க? ஆனா பெண்களுக்கு மோடி ஆட்சியில என்ன மரியாதை, யாருக்கு என்ன சாதம்? முதல் குடிமகள் இருந்து ஜனாதிபதியில இருந்து கடை கோடி கிராமத்துல வர பெண்கள் வரைக்கும் எந்த விதமான ஒரு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி இந்தியாவில பல்வேறு மாநிலங்களில் பாஜக ஆட்சி நடக்கிறது, ஒன்றிய அரசு நடத்துகிறது. தமிழ்நாட்டில்தான் திராவிட மாடல் அரசு பெண்களுக்கான திட்டங்களை நாளுக்கு நாள் இங்க அதிகரித்துக்கிட்டே வர்றோம். பெண்களுடைய கல்வி முன்னேற்றம், பெண்களுக்குடைய மருத்துவம், கட்டமைப்பு அனைத்தையும் பெண்களுக்கு இங்கே உள்ளாட்சியில நீங்க பார்த்தாலும் சொன்னதை செய்கின்ற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. சென்னை மாநகர மேயர் யாரு? 11 மேயர் தமிழ்நாட்டில் இன்னைக்கு பெண்கள் வள வர்றாங்க. இதுதான் அழகான பெரியார் கண்ட கனவை நனவாக்குகின்ற ஆட்சி தான் திராவிட மாடல் ஆட்சி. அதை திமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அதனால இங்க வந்து ஒரு பருப்புல வேகாது. கோயம்புத்தூர்ல வந்துகிட்டு இவர் வந்து அந்த பெண்களுக்கு அவரு மணிப்பூருக்கு போயிட்டு வாப்பா, அந்த 2 பெண்கள் நிர்வாணமா போனாங்களே, அவங்க என்ன ஆனாங்க? அவங்க கதி என்ன ஆச்சு? உத்தரப்பிரதேச தினசரி கற்பழிப்பு, சிறுமிகள் பலாத்காரம், நரபலி கொடுக்குறான். இது தினசரி பாஜக நடக்கூடிய வட மாநிலம் நடக்குது. இதுக்கெல்லாம் பதில் சொல்லாம அமைதியா அங்க பெண்கள் இங்க வள வந்துகிட்டு இருக்கிறோம். கோயம்புத்தூர் பெண் மேயரு திமுக
என் தாழ்த்தப்பட்ட சகோதரி சென்னை மேயர் வள வர்றாங்க, பெண் சிங்க மாதிரி சென்னை மாநகரத்தை வள வந்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால இங்கே அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட உன்னால் வர்ணாசிரமத்தில் தாழ்த்தப்பட்ட என்று முத்திரை குத்தப்பட்டவர்களை எல்லாம் நாங்கள் உங்கள் உரிமைகளை பாதுகாப்போம், நீங்கள் அனைவருக்கும் உரிமையை வழங்குங்கள் என்று அவர்களை மேயராக நகரமன்ற தலைவராக உருவாக்குகின்ற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. ஆனா இங்க வந்து மேயர் நம்முடைய மோடி பேசுறது எடுபடாது. இல்ல அவர் உண்மையிலேயே பாதுகாப்பு கொடுக்கறதா இருந்தா இந்த 33% இடஒதுக்கீட்டை இப்பயே அமல்படுத்தி இருந்திருக்கலாம். உண்மையிலேயே ஒரு நல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு போகாத ஒரு வழிகாட்டுறாரு, போகாத ஒரு வழிகாட்டுற மாதிரி இன்னைக்கு அமல்படுத்திருக்கலாம். 10 ஆண்டுகள் ஆட்சியில் அமல்படுத்திருக்கலாம்ல. திமுக எப்படி 89 பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தா, இப்ப உள்ளாட்சியில் எப்படி 50% இடஒதுக்கீடு கொடுத்துருக்குறோம், உடனே அமல்படுத்திக்கலாம்ல. போகாத ஒரு வழிகாட்டுற மாதிரிதான் மோடியுடைய நடவடிக்கை. அது இந்த மண்ணில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு தர அதை தரலாம் எடுபடாது. அவர் தினசரி காலையில எந்திரிச்சு அங்க வந்து பல்லு விளக்கிட்டு காப்பி குடிச்சிட்டு போலாம்னு நினைக்கிறாரு. வரட்டும், தமிழ்நாடு வந்தவரை வாழ வைக்க. ஆனா அதே நேரத்துல வந்தவரெல்லாம் எங்களை ஆள முடியாது, எங்களை ஆள நினைக்காத. அதனால நடக்காது. தமிழ்நாட்டுல மோடி 1000 முறை வந்தாலும் சரி, தமிழ்நாட்டிலே வந்து குடியேறினாலும் சரி, இங்க டெபாசிட் வாங்காது. நோட்டாவுக்கு கீழே அந்த கட்சி இருக்கா, இதுல மாற்றம் இல்லை. மகிழ்ச்சி தோழர், நம்மளோட பல்வேறு கருத்துக்கள் பகிர்ந்துருக்கீங்க. நன்றி தோழர். நன்றி தோழர், மகிழ்ச்சி.